1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வச்சுக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். யாருக்கெல்லாம் 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் இந்த காரியம், இந்த சம்பவம் போடப்பட்டிருக்குது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? வெரி குட், அக்கா சொல்லிட்டாங்க. அபிகாயில குறித்து தான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முழுவதும் இவர்களை குறித்த காரியங்கள் போடப்பட்டிருக்குது. எல்லாரும் அந்த பக்கத்தை நம்ம திருப்பி வச்சுக்கொள்ளலாம். 44 வசனங்கள் தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த வசனத்தை எல்லாத்தையும் 44 வசனத்தையும் வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செய்தியை கேட்கும் போது இந்த செய்தியில் நம்ம கொடுத்த சாராம்சங்கள்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கும். அப்போ நீங்க மறுபடி போய் அதை வாசிக்கும் போது இன்னும் வேதத்தின் அதிசயங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்முடைய மனக்கண்களை என்ன செய்வாங்க? திறந்தருளுவாங்க. ஓகே, 25ஆம் அதிகாரத்துல நம்ம அபிகாயில குறித்து பார்க்கிறோம். இவர்களை குறித்து ஒரு சின்ன இந்த 25 அதிகாரத்தை மிக சுருக்கமாக நான் சொல்லி விடுகிறேன். தாவீது சாமுவேல் மரணம் அடைஞ்சிட்டாரு. சாமுவேல் மரணம் அடைவதற்கு முன்பதாக தாவீதை ராஜாவாக மாறுவாய்ன்னு அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப சவுல் தான் ராஜ்யபாரத்தில் இருக்கிறாங்க. தாவீது அவருடைய சவுலினுடைய துரத்துதலுக்கு பயந்து ஆங்காங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? வனாந்திரத்துல குடியிருக்கிறாங்க, அங்க போறாங்க, குகைகள்ல இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஒரு 600 பேர், நான் சொன்னதை போல துன்பப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இங்க ஒரு கூட்டம் ஒரு 600 பேர் அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களோடு கூட இருக்கிறாங்க. அப்போ வனாந்திரத்துல நல்ல சாப்பாடெல்லாம் கிடைச்சிருமா இவ்வளவு பேருக்கு? இல்ல. அப்போ ஒரு காரியம் நடக்குது. நாபால் அப்படிங்கிற ஒரு மனுஷர் இருக்கிறார், பெரிய பணக்காரரா இருக்கார், ஆயிரக்கணக்கான ஆடுகளை வச்சிருக்கிறார். அவர் தாவீது இருந்த இடத்துல தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்க்கும் போது அவருடைய வேலைக்காரர்களுக்கு தாவீது நிறைய உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தாவீதுக்கு ஒரு கேள்வி, ஒரு நியூஸ் வருது. நாபால் என்ன செய்ய போறாங்களாம்? அவருடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க போறாங்களாம் அப்படின்னு சொல்லி. ஆடுகளுக்கு மயில் கத்தரிக்கிற அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பண்டிகை போல பயங்கர கோலாகலமா நம்ம அறுப்பின் பண்டிகை எல்லாம் கொண்டாடுறோம்ல, விளைஞ்ச பலனெல்லாம் ஆண்டவருக்கு கொண்டு வர்றது போல ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிற அந்த நாள் ஒரு பண்டிகை நாட்களாக பயங்கரமா சாப்பாடு போடுற நாள். உடனே தாவீது நினைக்காரு, நம்ம சும்மா காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டுட்டு காலத்தை தள்ளிட்டு இருக்கிறோம்ப்பா, நீங்க போய் நாபால்கிட்ட கேளுங்க, கட்டாயம் ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து ஒன்று ஆயத்தம் பண்ணப்படும், கொஞ்சம் சாப்பாடை எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி 10 வாலிபரை அனுப்புறாங்க. அவங்க நாபால்கிட்ட சொல்றாங்க, தாவீது சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. நாபால் ஒரு எப்படி முரடனா இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பைத்தியம் அவருடைய உள்ளத்துல இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு முரட்டு துராகிருத மனிதனாய் அவர் இருக்கிறார். யாருப்பா தாவீது? ஈசாயின் மகன் யாரு? ஃபர்ஸ்ட் கேட்கிறார், யாரு தாவீதுன்னு கேட்கிறார். யாருன்னு தெரியுது, ஈசாயின் மகன் தான் தாவீதுன்னு தெரியுது. ஈசாயின் மகன் யார் அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கெல்லாம் தங்களுடைய எஜமான பாதியிலே விட்டுட்டு வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது? சவுல், தாவீது எல்லா சம்பவமும் தெரியுது. ரொம்ப மோசமா பேசி ஒண்ணு கொடுக்காம 10 பேரை என்ன செஞ்சிடறாரு? அனுப்பிடுறார். உடனே தாவீதுக்கு இதை கேட்ட உடனே கோபம், வாங்கடா பட்டயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு நாபாலுக்கும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விடணும்னு சொல்லி வர்றார். அப்போ ஒரு ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் நாபால் வீட்டில். அவன் போய் அம்மாட்ட சொல்றான், அபிகாயில் தான் அவங்க மனைவி, அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுமா, ஆனா தாவீது அவங்களோடு கூட இருந்தவங்களாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு பொருள் கூட நமக்கு திருட்டு போகல, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு நம்ம ஐயா இப்படி பேசி அனுப்பிட்டாருமா அப்படின்னு சொன்ன உடனே அபிகாயில், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளை குடும்பத்திற்கு ஒரு அழிவு கூட வந்து விடலாம், கிளம்பிட்டாருங்கிற நியூஸ் இப்ப இருக்கிற மாதிரி போன் எல்லாம் கிடையாது. ஆனா அவர் சொன்ன அந்த காரியம் கொந்தளிப்பின் காரியமா இருந்ததுனால கட்டாயம் தாவீது அவரோட கூட சேர்ந்தவங்களோட அழிக்க வருவார்னு அபிகாயிலுக்கு தெரிஞ்சிச்சு. ஞானமுள்ள பெண்மணியா இருந்ததுனால உடனே நிறைய பலகாரம், வற்றல் 100 திராட்சைக்குள்ள வற்றல் எடுக்கிறாங்க, 100-200 வற்றல் திராட்சைக்குள்ள வத்தலா போன ட்ரை கிரேப்ஸ் சொல்றோம் அதை எடுக்கிறாங்க, அத்திப்பழ அடை எடுக்கிறாங்க, 200 அப்பத்தை செய்யறாங்க, 5 ஆட்டுக்குட்டிய சமையல் பண்ணி மட்டன் குழம்பு வைக்கிறாங்க. எல்லாம் வச்சுட்டு வேகமாக போய் அவருடைய காலில் விழுறாங்க. விழுந்து இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு அவங்க கேட்டதின் நிமித்தம் இந்த பெரிய அழிவுக்கு நாபாலின் குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. கடைசிய நாபாலும் மரித்து போகிறார், 10 நாட்களுக்குள்ளாகவே மரித்து போறார். அடுத்து தாவீது அபிகாயிலை திருமணம் செய்து கொண்டது தான் இந்த 25வது அதிகாரம்.
இந்த அபிகாயில குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அபிகாயில் எப்படிப்பட்டவங்க? பொதுவாக நம்ம ஒரு பெண்கள் பண்டிகை, ஒரு பெண்களுக்கு கூட்டம்னா அபிகாயில் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பாயிண்ட்டுகளை நம்ம யோசிப்போம். அதை நம்ம யோசிப்பதற்கு முன்பதாக, அபிகாயிலுடைய வாழ்க்கையை நம்ம யோசிப்பதற்கு முன்பதாக, இந்த 1 சாமுவேல் 25வது அதிகாரம் சபையாகிய மணவாட்டி, அதற்கு அபிகாயிலை ஒப்பிட்டு கூறுவதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு அபிகாயில் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையாகிய மணவாட்டி சபையாகிய களங்கமற்ற மணவாட்டி சபையோடு ஆவியானவர் அபிகாயிலுடைய வாழ்க்கையை நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் காட்டியிருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், அது எப்படி ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு அபிகாயில நீங்க எப்படி அதை நீங்க நிழலாட்டமா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல சாராளுக்கும் யாருக்கு, அவங்களுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அது நிமித்தம் அவங்களை நீங்க புறப்பட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை குறித்து கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் எழுதும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாங்க, அந்த பழைய 21வது ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் இருக்கிறத கோடிட்டு காட்டுறாங்க. இன்றைக்கு சாராள் புதிய ஏற்பாட்டுக்கும் ஆகார் பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டுக்கும் ஒப்பானவர்கள், நிழலாட்டமானவர்கள்னு சொல்லி இதுல பவுல் சொல்லுகிறத பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு ஒப்பிடுகிறார்? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒப்புமைப்படுத்துகிறது போல இந்த அபிகாயிலுடைய சம்பவம், அபிகாயிலுடைய குணநலன்களை இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையோடு நாம் அதை நிழலாட்டமாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சபையா பெண்களா கூடியிருக்கோம்னாலும் நம்ம எல்லாரும் சபையின் அங்கத்தினர். இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கை சபையோடு எப்படி ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது ஒரு சபை செய்ய வேண்டிய காரியத்தை அபிகாயிலிடத்திலிருந்து பார்க்கலாம். அது என்ன? திறப்பில நிற்கிற ஒரு சுபாவம். தன்னுடைய குடும்பம் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாவீதுக்கு முன்பதாக பணிந்து கொண்டு திறப்புல நின்று பரிந்து பேசுகிறாள். இந்த பாதகத்தை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த பாதகத்தை என்மேல் விழப்பண்ணும், நான் தான் இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சபையாக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அபிகாயில் அன்றைக்கு தாவீதினிடத்தில் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்ம சபையா இருக்கிறோம்ல, ஒரு புது உடன்படிக்கையின் சபையா, புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கிற நம்ம அழிந்து போகிற உலகத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவது, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அபிகாயில் செலவு பண்ணப்படுறாங்க. என்னெல்லாம் கொண்டு வராங்க? வத்தல், அப்பம், அடை, ஆட்டுக்கறி இப்படின்னு சொல்லி நிறைய செலவு செய்யறாங்க. இன்றைக்கு சபையா இருக்கிற நாமும் கூட ஆத்துமாக்களை தேவனண்டை கொண்டு வரணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம பரிதபிக்கணும் அப்படின்னா செலவு செய்யணும். செலவு செய்யாம இது எனக்கு, என்னுடையது, என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுயநல நோக்கத்தோட நமக்கு நமக்கு நமக்குன்னு பிடிச்சு வச்சிருந்தோம்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவே முடியாது. செலவு செய்ய அந்த அபிகாயில் ஒப்பு கொடுத்தது போல நமக்கு உள்ள காரியம். ஒரு சிறுவர் ஊழியம் செய்ய போறீங்களா, அல்லது ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறோமா, ஏதாவது ஒன்றை சிறு பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கிஃப்டா, ஒரு சின்ன பெண்ணு தான், நாங்க விருதுநகர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது என்னதுதான், ஒரு சின்ன பெண்ணு தான். நாங்கள் கிராமத்துல பிள்ளைகளை பார்க்க போவோம், சிறுவர் ஊழியத்துக்கு போவோம். அப்ப எல்லார் பையையும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? சாக்லேட் இருக்கும், ஒரு ₹1 பலூன் இருக்கும். சின்ன சின்ன காரியம்தான். ஆனா ஏதாவது ஒன்றை நாம் தேவனுடைய நாமத்துக்காக செலவு செஞ்சாதான் ஆத்துமாக்களை நம்ம பக்கத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? இழுக்க முடியும். இன்னொரு காரியம், 1 சாமுவேல் 25 அதிகாரத்துல தீவிரமாய் செய்தார்கள் என்று 3 இடத்துல அவங்க செய்த தீவிரத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துல 4 முறை தீவிரமாய் செயல்பட்டாள். ஒன்று தாவீது சொல்றார், இவள் தீவிரமாய் செயல்பட்டாள். மற்ற 3 இடத்துல அபிகாயில் தீவிரமா செயல்படுறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, எதை குறிக்குதுன்னா தீவிரமாய் ஒரு சபை செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஊழியம் செய்வதற்கு அப்படிங்களா தீவிரமா யாருக்கு வந்த வேணையோ அப்படிங்கிற மால ஒருவேளை பரம்பரையா நம்ம கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டே இருக்கலாம், 4 தலைமுறைகளாய் நம்ம இருக்கலாம். நம்ம சுற்றியுள்ள ஜனங்களை குறித்து பாரமே இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம ஆண்டவருடைய வருகையில வெறுங்கையாதான் போகணும்.
ஆண்டவரை வெறுங்கையா சந்திக்க முடியுமா? நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே ஒரு 1/4 கிலோ மிச்சரும் 1/2 கிலோ கிரேப்ஸுமாவது வாங்கிட்டு போகணும். அப்பதான் ஒரு டீ காஃபி கொடுத்து இருட்டுற வரைக்குமாவது இருந்துட்டு வரலாம். வெறுங்கையா நம்ம எப்படி போக முடியாது? ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே. ஆண்டவரை ஒரு நாள் சந்திக்க போகிறோம். வெறுங்கையா அவரை பார்த்து நம்ம சந்திக்க முடியாது. அதற்கு என்ன செய்யணும்? தீவிரமாய் சுவிசேஷ பணி செய்வதற்கு நான் செயல்பட வேண்டும். அவங்க எவ்வளோ தீவிரமாய் செயல்பட்டாங்களோ அதே போல இன்றைக்கு சபை உலகத்திற்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும். போன வருடத்துல இந்த ஆண்டு 50,000 கிராமம்னு நாங்க வைத்திருக்கிறது போல, இலக்கு வைத்திருக்கிறது போல, போன வருஷத்துல 25,000 கிராமத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வைத்து செய்தோம். அப்போ எங்களுடைய ஊழியர்கார தம்பி ஒருத்தங்க ஒரு கிராமத்துல போய் ஃபுல்லா வீடுகளுக்குள்ளாக எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு அடுத்து மேஜிக் வண்டியில ஏற போறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஏறும்போது ஒருத்தர் வேகமா ஸ்டார்ட் பண்ண உடனே ஓடி வந்து வண்டியை வேகமா தட்டினார். என்னையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் கண்ணில் இருந்து கண்ணீர். அவர் சொன்னாரு, கரெக்டா நானும் என்னுடைய குடும்பம் 2 பிள்ளைகளும் ஒரு ஜூஸ்ல பாய்சனை கலக்கி எங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் கடன்காரர்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. நான் எங்கேயாவது போயிட்டேன்னா என் மனைவி பதில் சொல்ல முடியல, என் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் நான் யோசிச்சு சாட்டுக்கு செத்து போயிடலான்னு சொல்லி ஜூஸ் பாட்டில் விஷத்தை கலக்கி 4 பேர் சாப்பிட இருந்தோன்னு அவரை கையோட கூட்டிட்டு போய் அவருடைய வீட்டின் கதவை திறந்து காட்டியிருக்கிறார். பாருங்க, நான் கலந்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு இந்த டிராக்ஸ்ல நான் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையா, ஆனா உங்க உள்ளத்துக்கு சமாதானம்ங்கிற வார்த்தையை வாசித்த உடனே, அந்த சமாதானத்தை இயேசு தருகிறார் அப்படிங்கிற வார்த்தையை வாசிச்ச உடனே என்னன்னு தெரியல, இதை குடிக்கணுங்கிற எண்ணம் வரல. எங்க வாழ்க்கையில சமாதானத்தை ஒருத்தர் தருவாரு, நீங்க உட்கார்ந்து இதை பத்தி எங்களுக்கு நல்லா சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய ஊழியர் இடத்துல சுவிசேஷத்தை தெளிவாய் கேட்டுக்கொண்டார். தீவிரம், அன்றைக்கு ஒரு தீவிரம் காட்டாமல் போனாள். இந்த கிராமத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது பல தடவை வரும். ஐயோ, இன்னைக்கு அவ்வளோ தூரத்துக்கு போற கிராமத்துக்கு அவ்வளோ தூரம் டீசல் போட்டுட்டு போனானா திரும்பி வர காசு இல்லைன்னே அப்படிம்பாங்க. இந்த டிராக்ஸ் இல்லைன்னே, அந்த டிராக்ஸ் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கடமையை, தீவிரத்தை உணர்ந்து செயல்பட்டதுனால அன்றைக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யப்பட்டது? காக்கப்பட்டது. இன்றைக்கும் சபை செய்ய வேண்டிய காரியம், திறப்புல நிற்க வேண்டிய காரியத்தை அபிகாயில் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தீவிரமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சபையாக நான் செலவு பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம எல்லாரும் சபையா நம்ம நினைவில் வச்சுக்கொள்ளணும். நம்மகிட்ட பணம் இருக்குதா, நம்ம நிறைய சேலரி செலவு பண்ண தேவனுடைய ஆத்தும ஆதாயத்துக்காக நம்ம தீவிரமாய் கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு நாள், மாதத்துல ஒரு நாளாவது பெண்கள் ஐக்கிய சங்கமாகவோ நீங்க என்ன செய்யணும்? எதிர்த்து இருக்கிற கிராமத்துக்கு கட்டாயம் போகணும். நான் சொல்றேங்க, எப்போ எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோமோ அப்போ எல்லாம் நம்முடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா தெரியும். ஆனா நாங்க வாழ்க்கையில ஊழியத்துல கண்டுகொண்டது, நமக்கு பிரச்சனை இல்லாத வீடு ஏதாவது இருக்குதா? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்க மாசத்துல ஒரு நாளாவது நீங்க ஊழியத்துக்கு போங்களேன், மருத்துவமனை ஊழியத்துக்கு போங்களேன், போய் பார்த்தா தெரியும். அங்கே கேன்சர்னால, தீயில எரிக்கப்பட்டு, கிட்னி ஃபெயிலியர்னால சின்ன சின்ன வயசு பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்ம உள்ளத்தில் நீங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் அவங்களுக்கு தான் ஊழியம் செய்ய போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்கு ஊழியம் செய்து அனுப்பி வைப்பார். எப்படின்னா, அது வரைக்கும் நமக்கு வர்ற ஒத்த தலைவலி பெரிய காரியமாக தெரியும். அது வரைக்கும் அந்த 15 வயசு பையன் சொன்ன வேலையை செய்ய மாட்டேங்கிறானே, என் மக வச்சு எடுத்த பொருளை வைக்கிற மாட்டேங்கிறாளேன்னு கத்துன்னு கத்திருப்போம். அங்கே போய் 15 வயசு 20 வயசு பிள்ளைங்கள்லாம் அவங்க கிட்னி ஃபெயிலியரில் இருக்கும்போது, அவங்க நம்ம வயசுக்கு ஒத்தவங்கெல்லாம் கேன்சர் வியாதினால பாதிக்கப்பட்டு முடியெல்லாம் ஹீமோதெரப்பி கொடுத்து கொட்டி இருக்கும்போது, ஒரு பிரச்சனைக்காக தீ குளிச்சு இன்றைக்கு அப்படியே வாழை இலையில படுத்திருக்கிறவங்களை பார்க்கும்போது தெரியும், ஐயோ ஆண்டவர் என்னை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இப்படி ஊழியத்துக்கு போகும்போது தான் இன்னும் நம்முடைய வாழ்வை குறித்து இருக்கிற முறுமுறுப்புகள் மாறும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நினைச்சு 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 முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற செயல்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறும். இதற்காகவாவது என்ன செய்ய வேண்டும்? நம்ம தீவிரமாய் ஊழியம் செய்யணும். ஏத்த இருக்கிற கிராமத்துக்கு போகும்போது தெரியும், அங்கே மனதுருக்கத்தை ஆண்டவர் தருவார். வருகிற பெண்களை பார்க்கும்போது, வீட்டுக்கு வீடு இருக்கிற பாட்டிமாரை பார்க்கும்போது, கவனிக்க ஆளற்று இருக்கிறவங்களை பார்க்கும்போது அந்த மனதுருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விடுவார். இன்றைக்கு சபையாய் நாம் ஒரு மணவாட்டி சபையாக அபிகாயில் நிழலாட்டமாய் இருந்து சொல்லுகிற காரியத்தை நம்ம அறிஞ்சு கொள்றோம். ஓகே, 2வது போர்ஷன் என்னது? அபிகாயில் இடத்துல இருந்து இன்னைக்கு நான் ஒரு பெண்ணா,
ஒரு குடும்பத்தின் மனைவியா, ஒரு குடும்பத்தின் தாயா, ஒரு மருமகளா, ஒரு குடும்பத்துல சபையில இருக்கிற ஒரு அங்கத்தினரா நான் என்னெல்லாம் இவங்க வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் காரியம், அபிகாயில் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தாள். ஹல்லேலூயா. குடும்பத்தை என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க. என்ன, எப்படி பாதுகாக்கிறாங்க? குடும்பத்துக்கு அழிவு வந்துருச்சு. மோசமான கணவர் தான் நாபால். அவருக்கு அழிவு வந்துருச்சு, குடும்பத்துக்கு அழிவு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தீவிரமா புறப்பட்டு தாவீதின் இடத்துல முதல்ல என்ன செய்யறாங்களாம்? முகங்குப்புற விழுறாங்களாம். விழுந்து அவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, தாவீதே, உங்களுடைய இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உங்களுடைய அடியானின் பாதகத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல என்ன போய் செய்யறாங்க? ஒரு வேண்டுதல், விண்ணப்பத்தை செய்யறாங்க. செய்ததை பார்த்தோன்னு 25வது வசனத்துல 35வது வசனம், 1 சாமுவேல் 25 அதிகாரம் 35வது வசனத்துல பார்க்கிறோம். அதுக்கு தாவீது அவளுடைய முகத்தை பார்த்து அவளுடைய சொல்லை கேட்டு அந்த பொல்லாப்பை செய்யாதபடிக்கு மனம் மாறினார் அப்படிங்கிறது அதுல போடப்பட்டிருக்குது. முகத்தை பார்த்து அவளுடைய சொல்லை கேட்டு. அன்னைக்கு தாவீதின் இடத்துல அபிகாயில் செய்த விண்ணப்பம் அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றினது மாத்திரல்ல, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாயை கூட என்ன செஞ்சிருச்சு? காப்பாத்திருச்சு. என்ன சொல்றாரு தாவீது? கிளம்பும் போது சொல்றார், அங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாய் கூட உயிரோட இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றார். அபிகாயிலினுடைய விண்ணப்பம் அன்றைக்கு அந்த முழு குடும்பத்தையும், வீட்டில் வாசல்ல கட்டி இருக்கிற நாயை முதற்கொண்டு காப்பாத்திட்டு அவர்கள் வாழ்க்கை மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எப்படி நான் என் குடும்பத்தை பாதுகாக்க முடியும்? எல்லாராலையும் முடிகிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்ல போறாங்க. எப்படி அவங்க தாவீது இடத்துல விண்ணப்பம் வச்சாங்களோ அதே போல நாம் நம்முடைய குடும்பம் காக்கப்படும்படி தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வரப்போகிறோம். நம்ம போய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாம் இருக்கிற சூழ்நிலை முரட்டாட்டமா இருக்கிறாங்கப்பா, துரோகிருதனா இருக்கிறாங்கப்பா, அவருக்கு உமக்கு பயப்படுகிற பயமே இல்லை, அவருடைய பேச்சில் உமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லையா ஆண்டவரே, மனுஷனை மதியாதவனா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்துல நம்ம என்ன செய்யணுமா? ஊற்றி விடணுமா? ஜெபிக்கிற ஒரு பெண்ணா நம்ம இருந்தோம்னா நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிற பெண்ணா நம்ம இருக்கணும். நம்முடைய அவர் சொல்றாரு, அழகா அந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது, உன் முகத்தை பார்த்து, உன் முகத்தை பார்த்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு நம்முடைய முகத்தை ஆண்டவருக்கு நேரா ஏறெடுத்து, ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி இருக்குதே அப்பா, என் குடும்பத்தின் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதே, என் பிள்ளைகள், என் கணவர், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்குதேன்னு சொல்லி நாம ஆண்டவர் முகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம முகத்தை பார்ப்பாராம். நம்ம கண்களில் வடிகிற கண்ணீர் அவர் பார்ப்பாராம். பார்த்து அவர் சொல்வாராம், உன் குடும்பத்துக்கு நான் செய்யணும்னா இப்படிதான் செய்யணும், ஆனா உன் முகத்தை பார்த்து இந்த தீங்கை நான் உனக்கு செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவர் முகத்தை பார்த்து ஏறெடுத்து ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்ப்பாரு. நம்ம ஒரு கணவர் மனைவியா ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிறோன்னு வைங்க, திடீர்னு நம்முடைய கணவர் ஏதோ ஒரு கவனக்குறைவில் இன்னொரு வண்டியில இடிச்சிட்டார். உடனே அடுத்த ஸ்கூட்டர்கார் நம்மளை திரும்பி பார்ப்பார், வீட்டுக்கார ஏசணும் அப்படின்னு கோவத்தோடு அப்படி திரும்பி பார்ப்பார். பார்த்து பின்னாடி ஒய்ஃப் இருக்கிறத பார்த்தோன்னே, யோ, உங்க மனைவி பின்னாடி இருக்கிறனால சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம்ல. அதே போலதான் கணவருடைய பாதகம், கணவருடைய முரட்டாட்டம், கணவருடைய வார்த்தையினால் வருகிற பெரிய அழிவுக்கு அபிகாயில் தன்னுடைய குடும்பத்தை காத்து கொள்ளும்படி ஆண்டவரை நோக்கி அவருடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் அவருடைய முகத்தை பார்த்து, ஐயோ, இந்த முகத்தை பார்த்து அந்த தீங்கை வரவிட்டாதிருந்தாள். ஒரு ஜெபிக்கிற மனைவியின் இடத்துல மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெபிக்கிற மனைவியா நம்ம இருந்தோம்னா நிச்சயமாய் தேவன் நம்ம முகத்தை
பார்த்து செய்வாருங்க. நாபால் அதுக்குள்ள தன்னுடைய குறைவே அவர் வந்து மன்னிப்பு கேட்கல. நாபாலுடைய மனம் திரும்புதல் இந்த அதிகாரத்துல முழுவதும் இல்லவே இல்லை. நாபால் மனம் திரும்பினாரா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, திருந்தல அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்பட்ட உண்மை. நாபால் அந்த வார்த்தையை கேட்கிறாரோ இல்லையோ, ஒரு மனைவி தேவனுடைய பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய குடும்பத்தில் நடக்க இருக்கிற தீமைகள் எல்லாம் விலகி போகணும்னு சொல்லி ஜெபித்தால் தேவன் நம் முகத்தை பார்த்து இந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தில் நான் ஒரு அக்காவோடு சேர்ந்து அடிக்கடி நாங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். அந்த அக்கா தன்னுடைய சாட்சியை, இதற்கு முன்பதாக இருந்த தன்னுடைய சாட்சியை சொல்லி கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நல்ல கிறிஸ்தவ குடும்பம், நல்ல ஆண்டவருக்காக பக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்த குடும்பம். அவருடைய மகன் வாலிப வயது 10th படிச்சுட்டு அடுத்து வரும்பொழுதே தவறான நண்பர்களோடு சேர்ந்து பல தவறான பழக்கத்துக்குள்ள உள்ளாயிட்டான். அடுத்து காலேஜ் படிக்கும்போது பயங்கர ட்ரக்ஸுக்கு, போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டான். போதை பொருளுக்கு காசு தரல அப்படின்னு சொன்னா அதை தரியா இதை தரியா அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னையா வித்து எந்த பொருளையும் அவன் கண்ணுக்கு முன்னாடி வைக்க முடியாது. அப்படி அவனுக்கு ஒரு நல்ல அழகான கிறிஸ்தவ பெயர் உண்டு. எல்லாத்தையும் புடுங்கி எடுத்துட்டு போய் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் எங்கேயாவது போய் போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு ஒரு மோசமான ஒரு குழுவினரோடு அவன் சேர்ந்து கொண்டான். காலேஜ் படிக்கிற நேரம் ஒரு நாள் அவனுடைய ஹேர் ஸ்டைல இருந்து அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே மாறிடுச்சு. அப்படி ஒரு தலையுடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாம் முற்றிலும் மாறி ஒரு கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைனே சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய முக ரூபமும் மாறி போயிடுச்சு. அம்மா ஒவ்வொரு நாளும் பிள்ளை போதை ஊசியை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஹாலில் உட்காந்து கண்ணீர் வடிப்பாங்களாம். ஆண்டவரே என் பிள்ளைய மாற்றுங்கப்பா, நான் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்ல முடியலையே, என்னையே எதிர்க்கிறானே, என்னையே அடிக்கிறானே, ஆண்டவரே நீர் மாற்றும், நீங்கள் தந்த பிள்ளை தானே, உங்கள் ஊழியத்துக்காக நான் கொடுத்த பிள்ளை தானே ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பேரை தானே என் பிள்ளைக்கு வச்சிருக்கிறேன். ஹாலில் இருந்து அழுது கொண்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் சொன்னானா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அம்மா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கோவாக்கு டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அம்மா சொன்னாங்களா, டே கோவாக்கு வேண்டாண்டா, அது ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரே குடிக்கிறவங்க தான் அங்கே இருப்பாங்களா, தம்பி அங்கே போக வேண்டான்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்களாம். இல்லை நான் போக தான் செய்வேன் அப்படின்னு பயங்கரமாக சவுண்டெல்லாம் உயர்த்தி பொருட்களெல்லாம் போட்டு உடச்சோன்னே ஒன்றுமே சொல்ல முடியலையா. எப்பயுமே சின்ன வயசுலேருந்து அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஜோம் பண்ணி அனுப்புவாங்களாம். அப்போது அவன் கேட்குறான், குடிக்க ஒரு ஃப்ரெண்டோட களியாட்டு பண்ணுறதுக்கு போகும்போது அவன் அவங்க அம்மாட்ட சொல்லுவானே, என்னை ஜோமணி அனுப்புங்கன்னு சொல்கிறானா. அப்போ அந்த தாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அவங்களே இந்த சாட்சியை சொன்னாங்க, இருதயத்தை கல்லாக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை கோவாக்கு போகிறேன்னு சொல்கிறான்ப்பா, நீங்கள் அவன் கூட போங்கப்பா, அவனை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி தொண்டையிலிருந்து வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு தொண்டையை அடைக்க அந்த ஜெபத்தை செஞ்சுட்டு அங்கே ஷெல்ஃபில் இருக்கிற பைபிள், அவனுடைய பைபிள் எடுத்து கொடுக்காங்களா, தம்பி உன் பேக்கில் நீ இதை வச்சுக்கோ, உனக்கு நேரம் கிடைக்கும் போது இதை வாசின்னு சொல்லி பைபிளை உள்ள வச்சு ஜிப்பை போட்டு விடுறாங்களாம். அவன் கோவாக்கு கிளம்புறதுக்கு போயிட்டான், நண்பர்களோடு சேர்ந்து போயிட்டான். சென்னை ஸ்டேஷனில் போய் இறங்கியிருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில். அங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததுனால அடுத்து எல்லா ரயிலும் அன்னைக்கு ரத்தாயிருச்சு. இது சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். உடனே எல்லா ரயிலும் ரத்தாயிருச்சு. எல்லாம் யார் குண்டு வச்சான்னு சொல்லி எல்லாரையும் வர்றவங்க, ட்ரெயின்லேருந்து இறங்குறவங்க போகிறவங்க எல்லாரையும் செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு குரூப்பாக அவங்க வர்றாங்க. வந்தால் முடி வெட்டு முகக்கலை எல்லாத்தையும் பார்த்தா குண்டு வச்சவங்க மாதிரியே தெரியுது. அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தெரியுது. நம்ம ஆள் வர்றாரு, வந்த உடனே முகத்தை உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்குறாரு போலீஸு. பேகை திறந்து காமி அப்படின்னு சொன்னோடனே பேகை திறந்த உடனே பைபிள் கீழே விழுந்துச்சான். விழுந்த உடனே போலீஸ், கிறிஸ்டியன் அப்பா நீ, சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாராம். நிறைய யாரெல்லாம் அவங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமா இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் தனியாக என்ன செஞ்சு வச்சுட்டாங்களாம், ஒதுக்கி உட்கார வச்சுட்டாங்களா. அந்த பைபிள் மட்டும் அந்நேரம் விழலைன்னா அவங்கள உட்கார வச்சு என்கொயரின்னு பல பாடு பட்டிருப்பாங்க. பைபிள் அந்த பைய திறந்தோடனே பைபிள் விழுந்ததுனால அவங்க நீ போன்னு சொல்லி அனுப்பி அடுத்து கோவாக்கு போகாமல் வீடு வந்து சேர்ந்தான். ஒரு தாயின் ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை பாருங்கள். ஒரு தாய் ஜெபிச்சு விட்டாங்க, ஏசப்பா என் பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளை கூட நீங்கள் போங்கப்பான்னு சொல்லி அனுப்பி வேதாகமத்தை கொடுத்து அனுப்பின ஒரு தாய் தன் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக, தன் பிள்ளையின் பாதுகாப்பிற்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய சரீரம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பிற்காக கண்ணீர் வடித்து ஜெபித்த ஒரு தாய்
தாயின் ஜெபம் அன்றைக்கு அவனை காப்பாற்றியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க எங்களுடைய ஊழியத்தில் குடும்பமா இருக்கிறாங்க. அந்த தம்பி பல ஆண்டுகளாக எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த தாய் தூங்கியிருப்பாங்களாங்க. நீங்களும் நானும் பிள்ளையை பெற்றவர்கள் தானே. உங்களுக்கும் எனக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல. நம்ம பிள்ளைங்க ஒரு ஃபோனை செவுத்து பக்கமாக திரும்பி வச்சு பார்த்தாலே நம்ம இருதயம் பதபதைக்குதே. ஐயோ, என் பிள்ளை என்னதை பார்க்குதோன்னு சொல்லி பதபதைக்குதே. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு பிள்ளை கோவாவுக்கு போயிருக்கிறேன்னா அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருக்கும். ஜெபிச்சுட்டே இருந்திருப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ராத்திரி அவன் ட்ரெயினில் தூங்கிட்டு போயிருப்பான். ஆனால் அந்த தாயோ தூங்கி இருக்க மாட்டாங்க. ஐயோ, என் பிள்ளை எங்க கோவாக்கு போறேன்னு சொல்றானே, எப்படிப்பட்டவன் திரும்பி வருவானோ தெரியலையே. இன்னும் எத்தனை கெட்ட பழக்கத்துக்கு அவன் ஆளாகி விடுவானோ தெரியலையே. அவன் சரீரத்தை இன்னும் கெடுத்து போட ஒப்பு கொடுத்து விடுவானோ தெரியலையே. என்ன குற்றத்தில் அவன் அகப்படுவானோ தெரியலையே. மறுபடியும் வீட்டுக்கு வருவானா அப்படின்னு கண்ணீர் வடித்த அந்த தாயின் முகத்தை கர்த்தர் பார்த்து அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களிடத்திலே என்னிடத்துல இருக்கு. நம்முடைய குடும்பம், கணவர் பாதுகாக்கப்படணுமா, நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, ஒரு மனைவியின் ஜெபம் வல்லமையுள்ளது, ஒரு தாயின் ஜெபம் வல்லமையுள்ளது. அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபித்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாங்க. அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினது நிமித்தம் அந்த நாபாலின் குடும்பம் காக்கப்பட்டது. வீட்டில் இருக்கிற எல்லாம் காக்கப்பட்டுச்சு. தாவீது நாபாலை அடிக்கல, தாவீது அவரை கொலை பண்ணல. தேவனே அவருக்கு என்ன செஞ்சிட்டார்? நியாய தீர்ப்பை வர பண்ணிவிட்டார். இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நினைக்கிறீங்க என் கணவர் மாற வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க, என் பிள்ளை மாறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நீ கண்ணீர் விட்டாள், அந்தரங்கத்தில் உன் கண்ணீரை என் சமூகத்தில் செலுத்தினாள், உன்னுடைய பாரத்தை எல்லாம் என்னுடைய சமூகத்தில், உன் குடும்ப சூழ்நிலைகள், நீ கடந்து போகிற கடினமான பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் ஆண்டவரே என்று சொல்லி இரவுல விழிப்பு வரும்பொழுதெல்லாம் 2 கைகளையும் பரத்துக்கு நேரா ஏறெடுத்து புலம்பல்ல இருக்கிற எரேமியா எழுதுனது போல அப்பத்துக்காக அலைந்து திரிகிற அந்த சிறுபிள்ளைகளுக்காக கையை ஏறெடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி ஏறெடுத்து கண்ணீர் வடித்து நீங்க ஜெபிங்க, உங்கள் குடும்பம் காக்கப்படும். ஹல்லேலூயா. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, அக்கா என் பையன் குரூப்பில் இருந்த யாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை, இவன் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறான். சிலர் காவலில் ஜெயிலுக்கு போயிட்டான், சிலர் போதை பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மரித்து போயிட்டான். ஒருத்தர் கூட இன்னைக்கு அவன் வயசில் இருக்கிற அந்த கேங்கில் இருந்த ஒருத்தர் கூட உயிரோடு இல்லைக்கா. அந்த குடும்பம் காக்கப்பட, மகன் காக்கப்பட தாயின் ஜெபம் மிக மிக பலனுள்ளதா இருந்தது. இன்னைக்கு நீங்க முகாமுக்கு இந்த பெண்கள் கூடுகைக்கு வந்து எதை கற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். உங்க குடும்பத்தின் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்க சொல்லலாம், ஆமா அபிகாயில போல ஒரு நாபால போலதான் எனக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சாலும் மோசமான கணவரா என் குடும்பத்தில் இருக்கிறார், நான் என்ன செய்ய அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய காரியத்துக்காக நான் என்ன செஞ்சோம், இதுவரைக்கும் நான் தோற்றுதான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு எளிய ஆலோசனை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களில் ஒரு போதகர் சொல்லி கொண்டிருந்தாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்கிற ஒரு போதகர் ஆலோசனை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, கணவன் இப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு சகோதரர் வந்தாராம். வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்க சொல்றது உங்களுக்கு ஈஸி, ஏன்னா பாஸ்டர் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்க என்ன செய்றீங்க, இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்லிடுங்க. ஆனா ஏன் மனைவியை பத்தி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவ கூடலாம் இப்படி வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷர் சொன்னார். அந்த சகோதரர் சொன்னாராம். சொன்ன உடனே பாஸ்டர் சொன்னாங்களாம், அப்படின்னா நீ ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிக கிருபையெல்லாம் நீ கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். உன்னை என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாரா, ஏன் மனைவியை விட உன் மனைவி மோசம்னு சொல்ற, அவரை கூட குடும்பம் நடத்துறதுக்கே கஷ்டம்னு சொல்றியப்பா, அப்போ நீ அதிக கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தாருன்னா அதிக கிருபையை தந்திருப்பாரே, எனக்கு தேவையான கிருபையை காட்டிலும் உனக்கு அதிகமான கிருபை தேவைன்னா ஆண்டவர் தருவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறாரப்பா
அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கணவர் சரியில்லை, கணவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முறுமுறுப்போட நம்ம நியாயாதிபதியாக ஆண்டவர் ஒரு நாள் நிற்க போறாங்க. அந்த நியாயாசனத்தின் முன்பதாக நம்ம எல்லாம் லைன்ல கியூல நிற்க போறோம். நானும் உங்க லைன்ல நிற்கணும். நிற்கும் போது ஒவ்வொருத்தட்டையா ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் கேட்பார், ஏம்மா நீ ஒரு தெய்வ பக்தியுள்ள குடும்பத்தை ஏன் நீ கட்டி எழுப்பல? உன் கணவருடைய ரட்சிப்புக்காக நீ இன்னும் ஜெபிச்சிருக்கலாமே, உன் பிள்ளைகளுக்காக இன்னும் திறப்புல நின்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், இல்லை எனக்கு நல்ல ஒரு கணவர் இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை, நல்ல குடும்பம் எனக்கு வாய்க்கல, நல்ல ஊர் கிடைக்கல, நல்ல சபை கிடைக்கல, அப்படி இப்படி நீ எதையாவது சொன்னோன்னா ஆண்டவர் சொல்வாராம். அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள், பரலோகத்தில் பெண்களா ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறதுல ஒரு பெண்ணை கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி சொல்லுவாங்களாம், இவளுக்கு ஒன்னை விட மோசமான ஒரு கணவர் அமைஞ்சார், ஆனா இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாத்துறோமா அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்டர் ஆன் அப்படின்னு சொல்வாராம். ப்ரொஜெக்டர்ல அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மோசமான கணவரிடத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அப்படியே ஃபுல்லா ப்ளே பண்ணப்படுமா. பார்த்து முடிச்ச உடனே அந்த முன்னாடி நிற்கிற மனுஷிட்ட சொல்லுவாங்களாம், ஆண்டவர் சொல்லுவாரா, எம்மா பாத்தியா உன்னை விட மோசமான கணவர் தான் இவங்களுக்கு கிடைச்சாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் அதிக கிருபையை என்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு ஜெபித்தது நிமித்தம் தன்னுடைய முழு குடும்பத்தையும் தேவபக்தியுள்ள குடும்பமா கொண்டு வந்துட்டாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. நீ இதை விட மோசமான கணவர் தான், ஆனா நீ இவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் கடைசி மூச்சு வரைக்கும் முறுமுறுத்துட்டே மறிச்சிட்டியே, நீ இவரை சமாளிக்க, இவரை எனக்குள்ளாக கொண்டு வர, இவருக்கு கீழ்ப்படிய நீ இன்னும் கிருபையை கேட்டிருந்தா நான் தந்திருப்பேனே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா. ஹல்லேலூயா. இவர் மிக எளிமையான சத்தியம்தான். கிருபை என்பது என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது தான் கிருபை. கிருபை என்பது என்ன? அது லிமிட் கிடையாது. இன்னைக்கு செப்டம்பர் 28 எல்லாருக்கும் 100 ml கிருபை தான் அவங்க தலை மேல ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் எல்லாருக்கும் பால்கார் மாதிரி 100 ml அளந்து ஊற்றுவாரா? இல்லை. அவரவருக்கு தேவை எவ்வளவோ, இன்னைக்கு நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனை எவ்வளவோ, இன்னைக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய காரியங்கள் எதுவோ, இன்னைக்கு நான் போக வேண்டிய பாதை எவ்வளவு கடினமோ அதற்கு ஏற்றாற் போல கிருபையை கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அளவில்லாமல் கொடுக்கிற கிருபை, நம்முடைய தேவைக்கு தக்கதாக கிருபையை கொடுக்கிற ஆண்டவர். இதை எப்படி சொல்றோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தோடு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு எவ்வளோ பெரிய பலவீனமோ அவ்வளோ பெரிய கிருபையை நான் தருவேன். மோர் ப்ராப்ளம் மோர் கிரேஸ். எவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனை அதிகமாக 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 அதிக கிருபையை 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 கொடுத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார், உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். ஏன் பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பார்த்து கலங்கி தவிக்கிறீங்க? இவங்க மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு பெண்ணாய் அபிகாயில போல திறப்புல நின்று தீவிரமாய் செயல்படும்படி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டால் அவர் அதிக கிருபையை தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.